அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். அடுத்து நம்ம பார்க்க போகிற திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திட்டம், ரொம்ப ஃபெமிலியரான ஒரு திட்டம் தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த திட்டம் எப்போ அறிவிக்கப்படுதுன்னா, நவம்பர் 26, 2021 அந்த திட்டம் அறிவிக்கப்படுது. எப்போ அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுனா ஜனவரி 1, 2022 அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது. தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட போது ஒரு 12 மாவட்டங்களில் மட்டும் ஒரு இனிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. பிறகு எல்லா மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக அறிவித்தது ஜனவரி 1, 2022. இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்றது என்னென்னா, இந்த கொரோனா காலத்தில் பசங்க யாரும் ஸ்கூல்ஸ்க்கு போகல. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சில அறிக்கைகள் கொடுக்கப்பட்டதால் இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு வில்லேஜ் இருக்குது, அல்லது ஒரு ஸ்கூல் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு தன்னார்வலரை நியமிக்கிறாங்க. அந்த தன்னார்வலர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மாலை வேளைகளில் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்க பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். வீடுகளில் போய்ட்டு அவங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ பொதுவாக யாரை ஃபோக்கஸ் பண்ணது திட்டம்னா, 1 to 8ஆம் வகுப்பு மாணவர்களை தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய கற்றல் இடைவெளியை குறைக்கணும். நார்மலாக படிச்சுட்டே வந்தாங்கன்னா ஒரு அடைவு இருந்திருக்கும் இல்லையா, அப்போ இடையில் அவங்க நின்று போச்சு. அப்போ அந்த இடைவெளியை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் அப்படின்றது தேவைப்படுது. அந்த எக்ஸ்ட்ரா கேர் தான் இந்த இல்லம் தேடி கல்வி ITK ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இல்லம் தேடி கல்வி அப்படின்றது 2023-24 பட்ஜெட் அடிப்படையில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1.89 லட்சம் 1.89 லட்சம் தன்னார்வலர்களோடு செயல்பட்டு வர ஒரு திட்டம். மற்ற மாநிலங்கள்லாம் வியர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு திட்டம். இவ்வளோ பேர் எப்படி தன்னார்வலர்கள் கிடைச்சாங்க? மாதம் 1000 ரூபா தான் அவங்களுக்கு மதிப்பூதியமாக கொடுத்தாங்க. ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் எப்படி இளைஞர்கள் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் படித்த இளைஞருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதால இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஒரு மிகப்பெரிய திட்டம், மிகப்பெரிய வெற்றி திட்டமாக பார்க்கப்படுது. தேர்வுகளில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜனவரி 1, 2022 தான் தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றதா, திறன் அற்ற நிலை அப்படின்றதா. இன்ஜினியரிங் ஒருத்தர் படிச்சிருப்பார், ஆனால் இன்ஜினியரிங்கான குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குதா, இன்ஜினியரிங்கில் எல்லாமே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னா இல்லை. ஸோ இப்போ அதை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது ஒரு திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ தொடங்குறாங்கன்னா, 1/3/2022 தான் இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது தொடங்கப்படுது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா, கல்லூரி பயிலக்கூடிய இளைஞர்களுக்கு பொதுவாக இந்த இளநிலை படிப்பு படிக்கக்கூடிய முதுநிலை படிக்கக்கூடியவங்களுக்கும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ அதே போல் UPSC படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறது. இந்த மாதிரி ஒட்டுமொத்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸையும் ஒரு சிங்கிள் அம்பர்லா கீழே கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரு ஒட்டுமொத்த திறன் மேம்பாட்டு திட்டம், திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது அதனுடைய டார்கெட் என்னவாக இருக்குன்னா, வருஷத்துக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 10 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற திட்டம் கல்லூரி கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். எப்போ தொடங்கினாங்கன்னா, 25/6/2022 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த கல்லூரி கனவு அப்படின்றது. அது யாரை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, +2 முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய பசங்களை ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ நிறைய கிராமப்புற மாணவர்களுக்கும் சரி, நிறைய நகர்ப்புற மாணவர்களுக்குமே தங்களுடைய கெரியரை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. நம்ம எந்த படிப்பு படிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். சில பேருக்கு என்ன படிக்கணுன்னே தெரியாது. அப்போ அவனுக்கும் கைட் பண்ண வேண்டியது இருக்கும். சில பேருக்கு ஒரு படிப்பு படிக்கணும்னு இருக்கும், ஆனால் அதை எங்கே படிக்கணும், எத்தனை காலேஜஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். ஆனால் அவனுக்கு என்ன தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை லா காலேஜஸ் இருக்குது, இதெல்லாம் ப்ரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளோ ஃபீஸு, ப்ரைவேட் காலேஜ் எவ்வளோ ஃபீஸு, இதுக்கு நான் என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாச்சும் எழுதணுமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ அது குறித்து ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த கல்லூரி கனவு அப்படின்னு சொல்கிறோம். 25/6/2022 தொடங்குறாங்க. +2 முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய கல்லூரி கனவு பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் கல்லூரி கனவு அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்ததாக காலை உணவு திட்டம் அப்படின்றது தமிழ்நாடு அரசாங்கத்தில் சமீபத்தில் மிகப்பெரிய பேசுபொருளான ஒரு திட்டம், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டமாகவும் இந்த திட்டம் பார்க்கப்படுது. அதாவது தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலையில் உணவளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்கிறது. தமிழ்நாட்டில் இந்த உணவு திட்டங்கள் அப்படின்னாலே அது மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றி திட்டங்களாக பார்க்கப்படுது. அது மதிய உணவு திட்டமாக இருக்கலாம். ஸோ அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கி காலை உணவு அப்படின்றத நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அப்போது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதியத்தில் எப்படி உணவு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி காலையிலேயே உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. வாஷிங்டன் பல்கலைக்கழகம் அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அவங்களும் உணவுக்கான தேசிய கொள்கை நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 நிறுவனமும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் இருந்த மதிய உணவு திட்டத்தால் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து நிலை அப்படின்றது பெரிய அளவில் உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மதியத்தில் உணவு கொடுக்குறதால இந்த அளவு ஊட்டச்சத்து நிலை உயருதுன்னா காலையிலே உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட 3ல் 1 குழந்தைகள் வளர்ச்சி குறைவாக காணப்படுறாங்க. அவங்களுடைய வயதுக்கு ஏற்ற உயரமும் உடல் எடையும் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ காலையிலேயும் நம்ம ஊட்டச்சத்தான உணவை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது அப்படின்றதால தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. எப்போ தொடங்கினாங்கன்னா 15/9/2022 ஆண்டு தான் இந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்டுச்சு. எந்த இடத்துலனா மதுரை சிம்மக்கல் ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளியில் இந்த திட்டமானது தொடங்கப்படுது அப்படின்னு சொல்ல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம், ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு திட்டமாக இருக்குது எல்லாருக்கும். ஸோ அப்போ அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். செப்டம்பர் 5, 2022 கொண்டு வரப்பட்ட திட்டம். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் வந்துச்சு. அந்த திட்டத்துக்கு பேர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1989 அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டம் கல்வியின் மூலமாக ஒரு திருமண உதவித்தொகை கொடுக்கறது. அதாவது திருமண உதவித்தொகை கொடுக்கறது மூலமாக படிக்க வைக்கக்கூடிய ஒரு திட்டம். 10th படிச்சிருந்தீங்கன்னா 25,000 ரூபா, +2 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபா, காலேஜ் போயிட்டீங்கன்னா 50,000 ரூபா அப்படின்ற ஒரு நோக்கத்தாக கொடுக்கப்பட்டது. அப்படியாச்சும் காலேஜ் படிக்க வைப்பாங்களே அப்படின்றது அந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருந்துச்சு. அப்போ காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு ஏன் திருமணத்தப்போ காசு கொடுக்கணும், காலேஜ் படிக்கிறதுக்கே காசு கொடுக்கலாமே அப்படின்னு இந்த திட்டத்தை மாற்றி அமைக்கிறாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்றது என்னவா மாற்றுறாங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உதவி திட்டம் அப்படின்னு மாற்றுறாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பெண்களினுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. அதாவது என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 12வது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவி அவங்க கல்லூரி போய் சேர்றாங்க. பட்டயமாக இருக்கலாம், டிப்ளமோவாக இருக்கலாம், பட்டமாக இருக்கலாம், டிகிரியாக இருக்கலாம், அல்லது எந்த படிப்பாக வேணால் இருக்கலாம். ஒரு கல்லூரி படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க படிக்கக்கூடிய காலம் 2 ஆண்டோ 3 ஆண்டோ 4 ஆண்டோ எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டமாக தான் இந்த திட்டம் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். செப்டம்பர் 5, 2022 இதனுடைய நோக்கங்கள் நிறைய இருக்குது. பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துறது, பெண் கல்வியை மேம்படுத்துறது, கற்றலுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய நோக்கங்களுக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது நம் பள்ளி நம் பெருமை அப்படின்னு சொல்கிறோம். சமீபத்தில் முதலமைச்சரும் சரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சரி ஒரு வாசகத்தை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள் என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் அப்படின்றது தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு அரசு பள்ளியுமே பெருமை மிகு அடையாளம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். 19/4/2022 இந்த திட்டம் தொடங்கப்படுது. சென்னையில் தான் தொடங்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய SMCன்னு சொல்கிறோம் இல்லையா, பள்ளி மேலாண்மை குழுக்களை அமைக்கிறாங்க. அந்த பள்ளி மேலாண்மை குழுக்களின் மூலமாக அங்கே நடக்கூடிய கற்றல் கற்பித்தல் நிகழ்ச்சிகளை கண்காணிக்கிறாங்க. அந்த பள்ளியினுடைய வளர்ச்சி திட்டங்களை மேம்படுத்துகிறாங்க. அப்போ நம்முடைய அதாவது யாரெல்லாம் இருக்காங்கன்னா அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்களை உறுப்பினராக கொண்ட ஒரு பள்ளி மேலாண்மை குழு இருக்குது. அதில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களோ அல்லது முக்கியஸ்தர்களோ எல்லாருமே அதில் கலந்துக்கிறாங்க. இவங்க தான் அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த பள்ளியினுடைய தரத்தை உயர்த்த முடியும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ அடுத்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாமா?
அண்ணா IAS அகாடமி, சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்.